பாண்டியன் சார், இதில் காங்கிரஸ் கட்சியினுடைய தொடர் தோல்வி, பீகாரில் சந்தித்த படுதோல்வி, இது ரெண்டும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்குள்ளேயே ஒரு சிந்தனை உருவாக்காதா? ஏன் காங்கிரஸுக்கு இவ்வளவு இடங்கள் கொடுக்கணும்? அந்த இடங்களை எங்களுக்கு பிரித்து கொடுங்க, டபுள் டிஜிட்டில் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி விசிகாவோ அல்லது மதிமுகவோ அல்லது இடதுசாரிகளோ கேட்டாங்கன்னா அது மறைமுகமாக காங்கிரஸுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும், ஒரு கூட்டணிக்குள்ளே ஒரு மன வருத்தத்தை உருவாக்குறதுக்கான சூழல் உருவாகும் இல்லையா? அப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டிருக்கா இப்போ? இல்லை, இது எப்படி பார்க்கணுன்னா, நீங்கள் இப்போ இது வந்து எல்லாமே முந்தா நாள் நேற்று பீகார் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதோட கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. இது அக்னி சொன்ன மாதிரி பீகார் ரிசல்ட் வந்து இன்னும் ஒரு 3 நாளில் மறைஞ்சிடும், அவ்வளோதான். அதுக்கு மேலே தமிழ்நாட்டில் அது எஃபெக்டே இருக்காது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, அது அக்னி சொல்றதை நான் கொஞ்சம் மாற்றி கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதாவது என்னன்னா, இல்லை சாரி அப்படி இல்லை, அந்த வார்த்தை மெருகேற்றுறேன் சாரி. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாக்கா, தமிழ்நாட்டில் மாநில கட்சி ரெண்டுமே தேசிய கட்சிக்கு இந்த காலகட்டத்தில், குறிப்பாக ஸ்டாலின் காலகட்டத்தில் தேசிய கட்சிக்கு அதிக தொகுதி கொடுக்க மாட்டாங்க. இது வந்து உறுதியாகிடுச்சு. எப்போ வந்து இது நடந்துச்சு அப்படின்னா, எம்ஜிஆர் காலத்துலேயும் கருணாநிதி காலத்துலேயும் வந்து எம்பிக்கு, அப்போ கூட மாநிலத்தில் எம்எல்ஏ எலெக்ஷன் கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. அப்போயுமே எம்எல்ஏ எலெக்ஷன் கிடையாது. எம்பி எலெக்ஷனுக்கு அது வந்து ஆல் இண்டியா லெவலில் நடக்கிறதுனால அங்கே வந்து ஆட்சி தேசிய கட்சி தான் பண்ணுங்கிறதுக்காக எம்ஜிஆரும் கருணாநிதியும் பின்னாடி ஜெயலலிதா கூட அதே மாதிரி வந்து கூட கொடுத்தாங்க சீட்டு எம்பிக்கு. எம்எல்ஏக்கு ஒரு காலம் தமிழ்நாட்டில் உள்ள 2 மாநில கட்சியும் கொடுத்ததே கிடையாது. அதனால் அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். இது வந்து ஒரு கொள்கை முடிவு மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா. அதே மாதிரி பீகாரை பொறுத்தவரை இப்போ நீங்கள் யார் டிமாண்ட் பண்ணுவா? வெற்றி யார் பெற்றாங்களோ அவங்க தான் டிமாண்ட் பண்ணுவாங்க, தோல்வி பெற்றவங்க டிமாண்ட் பண்ண மாட்டாங்க. இது ஒரு ஃபார்முலா. இல்லை, நான் டிமாண்ட் பண்ணுவாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சியால் தமிழ்நாட்டுக்குள்ளே டிமாண்ட் பண்ண முடியாதுன்னு கேட்குறேன் நான். ஆமாம், இல்லை, இப்போ காங்கிரஸ் கட்சி கடந்த காலங்களில் கேட்ட அதே இடங்களில் இப்போ எனக்கு கொடுங்கன்னு கேட்க முடியுமா? இப்போ நான் பேரை உடச்சே சொல்கிறேன். கார்த்திக் சிதம்பரம் உட்பட சில பேர் காங்கிரஸில் அதை பேசுவாங்க. நான் சிதம்பரத்தையே சேர்த்து சொல்கிறேன். அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு 1000 ஓட்டு கூட வாங்க முடியாதவர் தான் அவர் இந்த தமிழ்நாட்டில். அப்படி மத்திய நிதியமைச்சராகவும் பல துறையில் முக்கியமாக இருந்தும் தமிழ்நாட்டுக்கு வந்து கடைசி காலகட்டத்தில் தான் ஒரு திருமயத்தில் ஒரு பிஹெச்எல் வந்துச்சு. அதனால் இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பெருசாக செஞ்சிடல. எந்த தேசிய கட்சியும் சொல்கிறேன், நீங்கள் பிஜேபியாக இருக்கட்டும், இன்றைக்கி இருக்க பிஜேபி இருக்கட்டும், அன்றைக்கி இருக்க காங்கிரஸாக இருக்கட்டும், இவங்க யாரும் செஞ்சதில்லை. இதனால் இவங்க தொகுதி கேட்குறதுக்கே ஒரு பெரிய இவங்களுக்கு வந்து தார்மீக தகுதி கிடையாதுங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இவங்க வந்து தேசியத்தில் இருக்கிற, அதுதான் நீங்கள் தார்மீகமான இடம் இல்லைங்கும்போது ஏன் நாங்கள் காங்கிரஸ் கட்சியை சுமந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற KN நேருடைய அர்த்தத்தினுடைய அடிப்படையில் அவங்க குறைப்பாங்க இல்லையா? இல்லை யாராவது ஏற்கனவே எப்படி இந்த பக்கம் கார்த்திக் சிதம்பரம் சொல்கிறனோ அதே மாதிரி அங்கேயும் ஒருத்தர் இதுக்கு ரிட்டாலியேட் பதில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அது மறுக்கலை. ஆனால் கலைஞர் காலத்தை விட கலைஞர் இறந்ததுக்கப்புறம் திமுக எதிர்ப்பு அப்படின்னு ஒரு அதிமுகலையும் சரி மக்கள்கிட்டையும் சரி அதை வந்து கிட்டத்தட்ட பெரிய அளவுக்கு இந்த 18க்கு அப்புறம் மாற்றிட்டாரு ஸ்டாலின் அவர்கள். அப்போ மாற்றுறது மட்டும் இல்லாமல் கூட்டணியை வந்து வைப்பதில் கலைஞர் காலத்தை விட மிக திறமையாக அதை வந்து 19 கரெக்டாக கொண்டு வந்துட்டார். ஸ்ட்ரைக்கிங் ரேட்டு வந்து கூட்டணியும் சரி கட்சிக்கும் சரி. இப்போ ரவீந்திர சார் சொன்னார், கூட்டணி மந்திரி சபை கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத கூட்டணியால் உள்ள ஆட்சி அப்படின்னு சொல்கிறார் தைரியமாக அப்படின்னு ஸ்டாலினை பாராட்டினார். அந்த விஷயம் ரொம்ப உண்மையானது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் கூட்டணிக்கு வந்து தேர்தல் அந்த முன்னாடி எந்தவித சங்கடமும் இல்லாமல் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி தான் அனுப்பிச்சிருக்காரு. இப்பயும் அப்படி தான் நடக்க போகுது. அதனால் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. காங்கிரஸுக்கு இந்த பலகீனமாக ஆனதுக்கப்புறம் பீகாரில் வேணா போன வாரத்துக்கு முந்தின வாரம் வேணால் குறைச்சிருக்கிறதுக்கு பற்றி யோசிச்சிருக்கலாம். இப்போ அதை கூட யோசிக்க மாட்டார். சரி போயிட்டு போது கொடுத்துருவோம். என்ன காரணம்னா, இருக்கு அதை தான் சொல்ல வரேன். இந்தியாவிலேயே கூட்டணி ஃபார்முலாவில் இந்தியாவிலேயே ஸ்ட்ரைக்கிங் ரேட்டு அதிகம் உள்ளது திமுக கூட்டணி தான். இது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எந்த கட்சிக்கு 10 சீட்டு கொடுத்தாங்கன்னா 6 அப்படியே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ள கூட்டணி ஃபார்முலா வந்து பெஸ்ட்டு ஃபார்முலா வந்து இந்தியாவிலேயே. பாக்கி எதுவுமே அந்த சக்ஸஸ் ரேட்டு கிடையாது, ஸ்ட்ரைக்கிங் ரேட். அப்போ ஸ்ட்ரைக்கிங் ரேட்டு ஒன்று, இது ஒன்று. அடுத்தது வந்து அமித்ஷா வந்து தான் முடிவெடுக்கணும் இந்த பக்கம் என்டிஏல. அதில் ஏற்கனவே நிறைய இருக்குது, நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அவர் தான் வந்திருக்காரு. ஏடிஎம்கே அதாவது தலைமையில் நடந்தால் கூட என்ன அப்படிங்கிறது, யார் வருவாங்க அப்படிங்கிறது அவர் ட்விட்டர் போட்டது பல விஷயங்கள் இருக்குது.
ஆனால் இங்கே வந்து ஒரே ஒரு இடத்துல பலகீனம் அடைஞ்சிட்டாரு. நான் மற்றெல்லாம் பலகீனன்னே சொல்லலை எடப்பாடி மேலே. இந்த 4.5 வருஷம் ஆட்சி வந்து பிஜேபிக்கு நன்றின்னு சொல்லிட்டாரு. அது வந்து ஒரு எண்ணெய் பொறுத்து. ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து அவங்க கூட கொஞ்சோண்டு சீட்டு கேட்கலாம், 20 சீட்டுக்கு மேலே கொடுக்கறது வந்து எந்த விதத்திலையும். அப்போ அதிமுக ஆட்சியில் சொல்றீங்க அந்த 4.5 ஆண்டு அதுக்கு நன்றி சொன்னார். இப்போ சொன்னார். பல காரணங்கள் சொல்றாரு. கேட்ட நிதியை கொடுத்துருக்காங்க, மருத்துவக் கல்லூரி கொடுத்துருக்காங்க, அந்த அர்த்தத்தில் தான் அப்படி நீ அதை வந்து நான் ஏற்றுக்கிறேன், கொடுத்துருந்தா சந்தோஷப்படுறேன், பாராட்டுறேன். ஆனால் ஓபிஎஸ் அப்போ நிதியமைச்சராக இருக்கும்போது சட்டசபையில் படித்ததெல்லாம் இப்போ எடுத்து நான் சொன்னேன்னா சங்கடமாக போயிடும். அவர் ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் எப்படி அவர் வந்து அப்போ ஒன்றிணைந்த அதிமுக தான். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ சொல்கிறாரு இது வந்து இந்தந்த நிதி எனக்கு வரல அப்படின்னு அவருடைய பட்ஜெட்டில் சொல்கிறேன். நான் வேற எங்கேயும் வெளியில் சொல்கிறேன். எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் விசிகாவுக்கு ஆசை இருக்கும் இல்லையா, இடதுசாரிகளுக்கு ஆசை இருக்கும் இல்லையா, மதிமுக டபுள் டிஜிட் எங்களுக்கு சீட்டு வேணும் அப்படின்ற ஏற்கனவே அப்போ அந்த இடத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய நிலையை உணர்த்த மாட்டாங்களா? அவங்க இல்லை உணர்த்தி சீட்டு கேட்க மாட்டாங்களா, சீட் பார்கெயின் பண்ண மாட்டாங்களா? இல்லை, என்ன காரணம்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரைக்கிங் ரேட்டை தான் பார்க்கணும். இப்போ கூட்டணியில் வந்து எண்ணிக்கை அதிகமாக வாங்கி 63 சீட்டு வாங்கி காங்கிரஸ் எத்தனை ஜெயிச்சதுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அது கூட கொடுக்குறது பிரச்சனையே இல்லை. இப்போ ஒருவேளை இப்படி வச்சுக்க, இப்போ இதை சொல்லிடுறேன். அப்போ எடப்பாடி அதுக்கு நன்றி சொன்னதுனால இப்போ வந்து அவருடைய பார்கெனிங் ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் குறையுது, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் தமிழ்நாட்டு ஃபார்முலாவை அவர் மறந்துடக்கூடாதுங்கிறத நான் எச்சரிக்கிறேன். நான் வந்து அவருடைய புத்திசாலித்தனத்தையோ அவர் இதையோ குறைச்சி மதிப்பிடலை. பார்கெனிங்கில் வந்து தேர்தல் ஒவ்வொரு தேர்தலையும் நல்லா பண்ணியிருக்காரு. சமீபத்தில் ஈவன் இவ்வளோ தோல்வியிலையும் நல்லா பண்ணியிருக்காரு. அப்போ கூட கொடுத்துடக்கூடாது. கொடுத்தா யாருக்கு லாபம் அப்படின்னா ஒரு ஏழை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 100-100ன்னு பிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பீகார் மாதிரி. திமுகவுக்கு தான் நல்லது. இல்லை 100-100க்கே போகலை. இல்லை, நான் 20க்கு மேலே போகல, கோச்சிக்காதீங்க, 20க்கு மேலே போகல. போன தடவை கொடுத்த 20 ஸ்ரீராம் சார் வந்து ஒரு எல்லை கோடு கபடி கோடு போட்டுட்டாரு. அதுக்குள்ளே பாண்டியன் சாரும் போனா நாட்டு மக்களுக்கு தலைவர்களுக்கு நல்லா புரியும். நான் அப்படியே போறேன் சார், அதில் ஒன்றும் எனக்கு மாற்று கருத்து கிடையாது, வந்து பிரச்சனையே இல்லை. இது எதுக்கு இப்படி பேச வைக்கிறாங்க? அப்போ வெற்றியை பட்டா கூட டிமாண்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா மாநில கட்சி தேசிய கட்சி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற கொள்கையில் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த இடத்துல இப்படி போயிடக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறோம். அந்த இடத்துல பலகீனமாக ஆனதுனால இன்னுமே விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். இல்லை அங்கே எங்கே பலகீனம் ஆயிருக்குன்னு சொல்கிறீங்க நீங்கள்? அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் பலகீனமாக இல்லை சார். இப்போ அவருக்கு சீட்டு வந்து எம்எல்ஏவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அது எப்படி உள்ளுக்குள்ளே 1000 நடந்திருக்கு நம்ம எல்லாரும் பார்த்தோம். அவங்களுக்கு நன்றி சொல்கிறீங்களா துரோகம் சொல்கிறீங்களாங்கிறது தனி பாலிடிக்ஸ். இது அரசு, இது வந்து அரசு எந்திரம். அப்போ அந்த 4.5 வருஷம் அந்த எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர். அதுக்கு வந்து நம்ம வந்து தேசிய சார் அங்கே தான் ஒரு பிரச்சனை இருக்குது. 4.5 ஆண்டுகள் பாஜகவோடு இருந்து காப்பாற்றினாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் 2021 சட்டமன்ற தேர்தலை சந்திச்சு தானே பாஜக வெறுப்பு இருந்துச்சு அல்லது பாஜக எதிர்ப்பு இருந்துச்சுன்னா இவ்வளவு ஹியூஜ் வெற்றியை எதிர்கட்சியாக பெற முடியாது இல்லையா அதிமுக? அதை பார்க்கணும். 10 வருஷம் அதிமுக மீதான அதிருப்தி இருக்கும், அதை தாண்டி கட்சி சிதறி இருக்குது, அதை தாண்டி பாஜக எதிர்ப்புன்றப்போ இவ்வளவு விஷயங்களை இவ்வளவு ஃபேக்டர் தாண்டி எதிர்க்கட்சி அந்தஸ்து வாங்குது இல்லையா அதிமுக? சமீபத்து காலத்தில் ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது பல மாநிலத்தில் மாறிடுச்சு. குஜராத்தில் ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சா, இப்போ பீகாரில் இருந்துச்சா, அப்போ அதுவே மாறிக்கிட்டு இருக்கு. அதனால் இனிமே வந்து அதை சொல்லி நம்ம வந்து கதையை ஓட்ட முடியாது. அது கிட்டத்தட்ட முடிஞ்ச கதை மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போ பாயிண்ட் வந்து காங்கிரஸும் டிஎம்கேலையும் ஒருவேளை ஏதாச்சும் நீங்கள் சொல்கிறது வந்து இருந்ததுன்னா அது வாய்ப்பே கிடையாதுங்கிறதா ஃபஸ்ட்டு பாயிண்ட் எனக்கு. அதே மாதிரி இன்ன வர ஏப்ரல் 11 கூட்டணி ஆரம்பித்து இன்னே வர இன்னொரு கட்சி, அது ஏற்கனவே என்டிஏல உள்ள கட்சியே இவங்கள்ட்ட கிடையாது. பிஜேபியில், நான் ஏடிஎம்கேல சொல்லலை. ஆனால் அதை ஒருங்கிணைக்கிற வேலையை யார் வச்சுக்கணும்? மாநில கட்சி தான் வச்சுக்கணும். அந்த இடத்தெல்லாம் விட்டுறக்கூடாதுங்கிறதா என்னுடைய எச்சரிக்கை ஒளி, வேறு எதுவுமே கிடையாது. இல்லை பேசலாம்.